அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, பிறரின் குறைகளை அவமானங்களை மக்களிடம் சொல்லி வெறுப்பை வளர்ப்பவர்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் குறைகளை அவன் பட்ட அவமானங்களை பிறரிடம் சொல்லி கேவலப்படுத்துவது பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். லூத் வந்தவர்களை நோக்கி, நிச்சயமாக இவர்கள் என்னுடைய விருந்தினர்கள், ஆகவே அவர்கள் முன் என்னை நீங்கள் அவமானப்படுத்தி விடாதீர்கள். அல் குர்ஆன் சூரா 15 வசனம் 68. நம் அருமை நபிகள் நாயகம் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், எந்த முஸ்லிம் தன் சகோதரனின், அதாவது மற்றொரு முஸ்லிமின் குறைகளை அவமானங்களை வெளிப்படுத்துகிறாரோ, அல்லாஹ் இந்த உலகிலேயே அவரது குறைகளை அவமானங்களை வெளிப்படுத்தி ஏன் அவரை அவரது சொந்த வீட்டிலேயே அவமானப்படுத்துவான். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் இப்னு மாஜா ஷரீஃப் 2546 ஹதீஸ். ஒரு சமயம் நம் நபிகள் நாயகம் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அறைகளில் ஒன்றினுள் ஒரு துவாரத்தின் வழியாக ஒருவர் எட்டிப் பார்த்தார். அல்லாவின் தூதர் அன்னவர்களிலும் அவர்களுடன் ஹீர்வலி சீப்பு ஒன்று இருந்தது. அதனால் தமது தலையை அவர்கள் கோதிக்கொண்டிருந்தார்கள். அவர் எட்டிப் பார்த்ததைக் கண்ட அல்லாவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நீ துவாரத்தின் வழியாக பார்க்கிறாய் என்பதை நான் முன்பே அறிந்திருந்தால் இந்த சீப்பினால் உன் கண்ணில் குத்தியிருப்பேன். அடுத்தவர் வீட்டு பெண்களை பார்க்க நேரிடும் என்பதற்காகவே அனுமதி கேட்கப்பட்டது, சட்டமாக்கப்பட்டது என்று சொன்னார்கள். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் சஹல் இப்னு சஅத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஹி புகாரி ஷரீஃப் ஹதீஸ் எண் 6241. நல்லோர்களின் நற்சொற்கள். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறினார்கள், உன் ரகசியம் உன் கைதி, நீ அதை பேசிவிட்டால் நீதான் அதன் கைதியாகி விடுவாய். ஆதார நூல் அல் முஸ்தத்ரிஃப் பக்கம் 5281. இப்பண்பு உள்ளவரிடம் மக்கள் சேர்வதை தவிர்ந்து கொள்வர்.